சட்டப்பேரவை கூட்டத்தை வெளிநடப்பு செய்து இப்போது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் வெள்ளக்காடாக மாறின. லட்சக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாயினார்கள். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளே இதுபோன்ற வெள்ளம் சூழ்ந்திருக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் என்று மத்திய அரசு சுட்டிக்காட்டி, நீதிமன்றங்களிலே பல முறை சுட்டிக்காட்டியும் கூட தமிழ்நாடு அரசு இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கடந்த சில தினங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் கமேசா என்ற குஜராத் காற்றாலை நிறுவனம் ஓட்டப்பிடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஓசனூத்து, குலசேகரனூர், பசுவந்தனை உட்பட 3 தாலுகாக்களில் வாழக்கூடிய 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் நீர்நிலைகள், அதாவது ஓடைகள், குளங்கள், பொதுப்பணித்துறை கண்மாய்கள், அதே போல சாலைகள், தானிய களங்கள் ஆகியவற்றை உடைத்து அவர்கள் சாலை போடுகிறார்கள். யாரிடத்திலே புகார் செய்தாலும், தாசில்தார் இடத்திலே, வட்டார வளர்ச்சியிடத்திலே, கலெக்டர் இடத்திலே, பொதுப்பணித்துறை இடத்திலே யாரிடத்திலே புகார் செய்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த உள்ளூர் அமைச்சரும் ஒன்றாக இணைந்து கொண்டு அந்த காற்றாலை நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டு நீர்நிலைகளை முற்றாக சிதறடிக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து நான் தனித்தனியாக வேளாண்மைத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் என்று ஒவ்வொருவருக்கும், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்று ஒவ்வொருவருக்கும் கடந்த 3 தினங்களாக சிறப்பு கவன தீர்மானம் கொடுத்தும் கூட சட்டமன்றத்தில் இது குறித்து பேசுவதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார். எனவே அதை கண்டித்தும், அதேபோல அரசு ஊழியருடைய போராட்டம் உட்பட பல்வேறு விதமான கோரிக்கைகளை, மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் குறித்தும் பிரச்சனை எழுப்ப முயற்சி செய்ய அனுமதி மறுத்தார்கள். எனவே வெளிநடப்பு செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகளாக பல பிரச்சனைகள் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்களின் போராட்டம் காரணமாக நிர்வாகமே முடங்கி மக்களுக்கு எந்த திட்டமும் சென்றடையாமல் எந்த ஒரு உதவியும் கிடைக்க முடியாத சூழ்நிலையில் அரசு ஊழியர்களின் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தின் உச்சமாக இன்றை காலையில் வேலூரை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி போராட்டம் நடந்த இடத்தில் மயங்கி விழுந்து மருத்துவமனை சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கும் கணேஷ்குமார் பாமக சட்டமன்ற உறுப்பினர் பேசியதை நாம் பார்த்திருந்தோம். அவர் பேசும்பொழுது அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களின் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை என்பது குறித்து பேசியிருந்தார். இது குறித்து பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். இன்று காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம், மாற்றுத்திறனாளி ஒருவர் பெரியசாமி 67 வயது, குப்புசாமி 67 வயது நேற்று இரவு மரணமடைந்திருக்கின்றார். அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்ற முறையிலே தீர்மானம் கொடுக்க போது பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள் 10 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள், அது பற்றியும் பேசுவதற்கு அனுமதிப்பதில்லை. மாறாக இன்றைக்கு 110 விதியின் கீழ் அரசு ஊழியர்கள் பற்றியோ, போராடி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் பற்றியோ, மாற்றுத்திறனாளிகள் பற்றியோ சொல்லாமல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்ற அடிப்படையிலே, தேர்தல் வாக்குறுதி என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முதியோருக்கு பஸ் பயணத்திற்கான ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு சென்னை மாநகரத்தில் மட்டும் 10 சீட்டு கொடுக்கிறார்கள், 5 நாள் டோக்கன் தருவார்கள். அது மிகப்பெரிய வேலையாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக கணக்கு காட்டுகிறார்கள். அதுவும் கடைசி நாளில். இவைகளையெல்லாம் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச அனுமதிக்காத காரணத்தால் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.
இல்ல அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் திட்டமே தேர்தல் வாக்குறுதி தான். அதை அவங்க ஒன்னும் அறிவிக்கல. அதாவது அரசு ஊழியர்களுடைய கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பென்ஷனை தருகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் கொடுத்தார்கள். அது நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றிவிட்டதாக சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, 110 விதியில் நிறைவேற்றிய பல்வேறு தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இவைகளையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றிவிட்டதாக இன்றைக்கு 110 விதியின் மூலமாக சொல்லுகிறார்கள். நிறைவேற்றப்படவில்லை. குப்புசாமியினுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம். சட்டப்பேரவையிலிருந்து புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி வெளியேறியதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் பேசியதை பார்த்தோம். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தங்கவேல் பேசியதை பார்த்திருந்தோம். அவர் பேசும்பொழுது 110 விதியின் கீழ் சொல்வதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பேசும் முக்கியமான காரணத்தை பேசுவதற்கு, முக்கியமான கோரிக்கைகளை வைப்பதற்கு எந்தவிதமான அனுமதியும் கொடுக்கப்படவில்லை என்பதை சொல்லியிருந்தார். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி செய்தியாளர்களை சந்திக்க தயாராக இருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று 20க்கும் மேற்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானங்களை காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் வழங்கியிருந்தும் அதை குறித்து கூற வேண்டும் என்ற வாய்ப்பு கேட்டு, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் காணப்படவில்லை. அரசு பணியாளர்கள், அனைத்து துறை பணியாளர்களும் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். கௌரவ விரிவுரையாளர்கள் இவர்களெல்லாம் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார். இவர்களுக்குண்டான கவனஈர்ப்பு தீர்மானம். அது மட்டுமல்ல, குறிப்பாக ரேஷன் கடையில் பணியாற்றக்கூடிய 45,000 ஊழியர்கள், 23,000 கடைகள் இன்றைக்கு மூடக்கூடிய சூழ்நிலையில் அந்த போராட்டம் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் முறையே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்தந்த பகுதிகளில் அந்த ஊழியர்கள் தங்கள் கோபத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்று ரேஷன் கடை ஊழியர்களும் இன்றைக்கு போராட்டங்களில் இறங்கி இருக்கிறார். அத்தியாவசிய பொருட்களுக்கு மக்கள் திண்டாடக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வாய்மூடி மௌனியாக எந்த கவனமும் செலுத்தாமல் மக்களை துயரத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். என்னுடைய தொகுதியில் எல்லாம் பெரிய மலை கிராமங்கள், பல மணி தூரம் நடந்து சென்று அல்லது வாகனங்களில் சென்று இந்த பொருட்களை வாங்க செல்லக்கூடிய இடங்களில் கடைகள் மூடி கிடந்து அவர்கள் ஏமாற்றத்தோடு இன்றைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பலரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறோம், நாங்கள் தினந்தோறும் ரேஷன் கடைக்கு நடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, இதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இதுபோல அனைத்து பணியாளர்களும் தமிழகம் எங்கும் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு, அரசு நிர்வாகமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். யாருடைய கோரிக்கையும் எந்த விதத்திலும் நிறைவேறாத ஒரு அரசாங்கம், வெறும் பாராட்டுகளை மட்டுமே தனக்குத்தான் செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமும் சட்டப்பேரவையும் நடந்து வருகிறது. எதிர்க்கட்சிகளின் குரவலை நெரிக்கப்படுகிறது. ஆகையால் இன்றைக்கு இதை கூற முடியாத சூழ்நிலையில் வெளியில் வந்து தொலைக்காட்சிகள் தான் கூற வேண்டிய கட்டாயம். எனவே இந்த வெளிநடப்பை காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் செய்திருக்கிறோம். தொகுதி பிரச்சனைக்காக அவரை அன்றைக்கு சட்டமன்ற இதிலேயே ஃப்ளோர்லயே பார்த்து கொடுத்த பெட்டிஷன் அதை கொடுத்திருக்கேன். அதற்குண்டான விஷயங்கள் ரொம்ப நாளா என் தொகுதியில் நடைபெறாத சில விஷயங்களை நடத்தணும். சாலைகள் மிகவும் மோசமாக இருந்தது. 160 கோடிக்கு சாலைகள் போடப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் அதோட தரம் மோசமாக இருக்கு. அந்த சாலைகள்லாம் தற்பொழுது மீண்டும் போடுவதற்கு ரீலே பண்றதுக்கு பெட்டிஷன்லாம் கொடுத்திருந்தேன். அதே மாதிரி திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலம், அது என்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக பல ஆண்டு காலம் கிடப்பில் இருந்த அந்த ஃபைலை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு, திறப்பு விழா செய்வதற்கு அதையும் நான் கோரிக்கை வச்சிருந்தேன். அதெல்லாம் இப்போ திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலம் குறிப்பாக 9 கிலோமீட்டர் சுத்தி வர தூரத்தை எங்களுக்கு குறைச்சிருக்கு.
ஆகையால் இது என்னுடைய கடுமையான முயற்சியின் காரணமாக என்னுடைய தொகுதியில் நடைபெற வேண்டிய பல்வேறு பணிகள் நடைபெற வேண்டும் என்ற ஆவலில் முதலமைச்சரை சந்தித்து அன்றைய தினம் இங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே அவங்களை சந்திச்சு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் தான் பெட்டிஷன்லாம் கொடுத்தேன். அதுல சில விஷயங்கள் கவனிக்கப்பட்டிருக்கு, ஆனா நிறைய விஷயங்கள் இன்னும் நடைபெறாம இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து என்னுடைய கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கும், அதுக்குண்டான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். என்னுடைய தொகுதி வளர்ச்சியில் நான் ஒருபொழுதும் காம்ப்ரமைஸ் ஆவறதாவே இல்லை. எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் விளவங்கோடு தொகுதியில்.